அது எப்படி மாமா? ரசம் அவ்வளவு டேஸ்டா இருந்தது. என் செல்ல பொண்டாட்டி நினைச்ச ரசம் வச்சனா டேஸ்டா வந்துருச்சு. அகிலா, ப்ளீஸ் அகிலா, நான் உன்கிட்ட ரிக்வெஸ்டா கேக்குறேன். ஆதி கிட்டயும் பார்வதி கிட்டயும் பேசு அகிலா. ஏன் மாமா, ஹைதராபாத்ல இருந்து இங்க வந்தவனுக்கு உள்ள வந்து அக்காவை பார்த்துட்டு போக முடியாதா? நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஆதி ஒண்ணும் பழைய ஆதி இல்ல மாமா. அவன் எப்ப அந்த பார்வதி கழுத்துல தாலியை கட்டினானோ அப்பவே அவ கீ கொடுத்தா ஆடுற பொம்மை ஆயிட்டான். எல்லாத்துக்கும் அவனுக்கு அவ பர்மிஷன் வேணும் மாமா. இல்லன்னா இப்படி அக்காவை தவிக்க விட்டுருப்பானா? எல்லாத்தையும் விட்டுருங்க மாமா. அன்னைக்கு அவன் போன் பண்ணப்ப அக்கா எப்படி கதறி கதறி அழுதாங்க. அதுல கொஞ்சமாவது அவனுக்கும் இருந்திருந்தா உள்ள வந்து பாத்துருப்பா மாமா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல மாமா. அக்கா, அவன் இப்ப பொண்டாட்டி தாசனா ஆயிட்டான்க்கா. ரியாக்ஷன் வருதா? இன்னும் என்ன முறைக்கிறா? அக்கா பேச மாறுது. கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருப்பியா? இல்லக்கா, அது வந்து வாய மூடு. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார பத்தியும் நீ எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்ல. எனக்காகவும் என் பரம்பரை கௌரவத்துக்காகவும் தன்னோட உயிரையே பணயம் வச்சவ பார்வதி. நான் வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் என்னைக்குமே என் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தையும் மரியாதையையும் கொஞ்சம் கூட மாத்திக்காம எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறவ பார்வதி. அப்பவும் சரி, இப்பவும் சரி, பார்வதிக்குன்னு என் மனசுல தனி இடம் இருக்கு. அதை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. ஏன் ஆதிய பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? எதை எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு என் ஆதிக்கு நல்லாவே தெரியும். நீ அவனை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு வராத. நான் ஆதி கிட்ட பேசுவேன், ஏன் நான் பார்வதி கிட்டையும் பேசுவேன். எதையாவது பண்ணி எதையாவது பேசி என்ன தடுக்கணும்னு மட்டும் பார்க்காத. என் எதிர நிக்காத, போ இங்க இருந்து. பாத்து போமா, தடிக்கு வந்துட போறேன். மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா மாமா? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மாமா. அதில்ல இந்துமதியை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போன நீங்க வீட்டுக்குள்ள போகாம அம்மாவை பார்க்காம திரும்பி வந்திருக்க கூடாது மாமா. நீங்க வருவீங்க, 2 வார்த்தை உங்ககிட்ட பேசுவீங்கன்னு அம்மா எதிர்பார்த்திருப்பாங்கல்ல மாமா.
சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு அது முக்கியம் இல்ல பார்வதி. எனக்கு கிடைக்கிறதெல்லாம் உனக்கும் கிடைக்கணும். கண்டிப்பா அம்மா இன்னும் ஒரு நாள் ஏத்துப்பாங்க மாமா. இப்போ நீங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. என்ன மாமா யோசிக்கிறீங்க? அம்மாக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் சொன்னா கேப்பீங்கல்ல மாமா? எனக்காக அம்மாக்கு ஃபோன் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க அகிலா. உன் மனசுல பார்வதிக்கு தனி இடம் இருக்குன்னு சொல்ற. ஒரு கால் பண்ணி பேசலாம் இல்லையா? நீ கொஞ்சம் இறங்கி வந்து பேசலாம் இல்லையா? என் போனை கொடுங்க. இந்தா பேசு. என்னாச்சு மாமா? பிஸியா இருக்கு. அம்மா எப்பவுமே பிஸியா தான் இருப்பாங்க. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க மாமா. சரியாதான் போட்டிருக்கீங்களா? பிஸியாவே வருது. நானே டயல் பண்றேன். வேற என்ன? அதே பிஸி தான். அவன் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். முக்கியமா நீங்களே வச்சுக்கோங்க. நான் சொல்லல. அப்பாதான். சொல்லுங்கப்பா. ஹலோ ஆதி, எங்க இருக்கிற? வீட்ல தான் இருக்கேன். உன் போன் ரொம்ப நேரமா பிஸியா இருந்தது, அதனாலதான் கேட்டேன். அம்மாக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. நீ அம்மா போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தியா? இங்க உங்க அம்மா உன்கிட்ட பேசுறதுக்கு உன் போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா? அம்மாவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களா? ஆமா ஆதி, ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் போனுக்கு ஒருத்தர் கால் பண்ணிட்டே இருந்ததால ரெண்டு பேர் போனும் பிஸியா இருந்திருக்கு. இப்போ நான் கால் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. ஆதி, உங்க அம்மா போன் கை தவறி கீழே விழுந்து டிஸ்பிளே உடைஞ்சு போயிடுச்சுப்பா. அதனால அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மாமா, அம்மா என்கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்களா? ஆமா பார்வதி, நான் அகிலா கிட்ட ஆதிக்கு போன் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதி கிட்டயும் பார்வதி கிட்டயும் பேசு அகிலா. வனஜா எப்பவும் போல குறுக்க வந்து அகிலாவை குழப்ப பார்த்தா. என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? வாசல் வரைக்கும் வந்தவனுக்கு உள்ள வந்து அக்காவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போனோன்னு தோணாதா? பெத்த தாயை விட பொண்டாட்டி தான் முக்கியம்னு அப்படியே போயிட்டான்ல. நீங்க என்னமோ அக்காவை போன் பண்ணி அவகிட்ட பேச சொல்றீங்க. அக்கா தான் இறங்கி போணுமா எப்பவுமே? அவன் இப்ப பொண்டாட்டி தாசனா ஆயிட்டான்க்கா. வாய மூடு. எனக்காகவும் என் பரம்பரை கௌரவத்துக்காகவும்
தன்னோட உயிரையே பணயம் வச்சவ பார்வதி. நான் வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் என்னைக்குமே என் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தையும் மரியாதையையும் கொஞ்சம் கூட மாத்திக்காம எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறவ பார்வதி. பழசெல்லாம் எதுவுமே மறக்கல. அம்மாக்கு என் மேல தனி பாசம்தான். ஐயோ, எல்லா விஷயமும் ஞாபகம் வச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த மருமக மேல அவங்களுக்கு பாசம் இருக்கதா செய்யுது. நான் போனை வச்சிடுறேன். என்னது, அகிலாமா மாதிரி நான் நடிக்கணுமா? ஆஹா, அதெல்லாம் முடியாது மாமா. கண்டிப்பா உன்னால முடியும். சொன்னா கேளுங்க மாமா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அம்மாவோட அந்த நட, கம்பீரம், பார்வை இதெல்லாம் எனக்கு வரவே வராது மாமா. நான் ஒரு சாதாரண டிரைவரோட பொண்ணு. அது அப்போ. ஆனா இப்போ நீ ஆதிக்கடவுர் ஆதித்யாவோட பொண்டாட்டி, ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமக. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு இருக்கிற அந்த கம்பீரம் உனக்குள்ள எப்போ வந்துடுச்சு. நான் சொல்ற மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணு. உனக்குள்ள இருக்கிற அம்மாவை நான் உனக்கு அடையாளம் காட்டுறேன். வேண்டாம் மாமா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னாலலாம் அப்படி நடிக்க முடியாது. என் பேச்சு கேட்க மாட்டியா? நீங்க இப்படி கேட்டா என்ன மாமா சொல்றது? இப்ப நீ ஒத்துக்கிட்டு அம்மா மாதிரி நடிச்சு காட்டலனா அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். என்ன மாமா நீங்க இப்படி பண்றீங்க? சரி, நான் நடிச்சு காட்டுறேன். நிறுத்துறியா? ஏய் வனஜா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? வேலைக்காரங்கன்னா உனக்கு என்ன அடிமையா? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்த தொலைச்சிடுவேன், தொலைச்சி. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நானே செஞ்சு தரேன். நீங்க போங்க. ஓய் பொண்டாட்டி, தெரியாது முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்ட. ஆதிக்கடவுர் பரம்பரையோட கம்பீரம் உனக்குள்ள வந்துருச்சு. உள்ளுக்குள்ள இல்லாம அது வெளியே வராது. போங்க மாமா. மாமா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு கோயிலுக்கு போன போல இருக்கு. நான் ஜானகி அம்மாவை துணைக்கு கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? நீ ரொம்ப டயர்டா இருப்பிய பார்வதி, உன்னால நடந்து போயிட்டு வந்துட முடியுமா? இப்ப நான் இருக்கிற சந்தோஷத்துல பறக்கவே செய்வேன் மாமா. சரி, நான் போய் புடவை மாத்திட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேன். சரி போ. உட்காருங்க ஆண்டி. உட்காருங்கக்கா. ஓகே. வாவ், என்ன ஐஸ்வர்யா, எல்லாம் உங்க ஹோட்டல் ஸ்பெஷாலிட்டியா? ஆமா ஆண்டி. அம்மா, இந்த பிரச்சனையில இருந்து நீங்க நல்லபடியா வெளியே வந்திருக்கீங்களம்மா. அதுக்காக ஐஸ்வர்யா அவளோட ஹோட்டல்ல இருந்து ஸ்பெஷல் ஃபுட் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்காமா. சொல்லப்போனா ஒரு சின்ன ட்ரீட் மாதிரிமா. அருண், அம்மா, என்ன இது? வனஜா தட்டுல எதுவுமே வைக்கல. வனஜாக்கும் வெய். அம்மா, சித்திக்கு இதை விட ஸ்பெஷலா
தனியா வச்சிருக்கமா. சித்திக்குனா அது ரொம்ப பிடிக்கும். எடுத்துட்டு வரமா. சித்தியோட ஸ்பெஷல் ஃபுட். இந்தாங்க சித்தி. இந்தாங்க இன்னொன்னும். களி உருண்டியா? இது ரொம்ப ஸ்பெஷல் தான். என்ன சித்தி, இன்னொரு உருண்டை வேணுமா? இல்ல உங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேட்டுச்சு. இந்தாங்க இன்னொன்னு வைக்கிறேன். இருக்கிற உருண்டை எல்லாத்தையும் வைடா. நல்லா சாப்பிடுங்க சித்தி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து தெரியுங்களா? சரிதா, சாப்பிடுங்க. சாப்பிடு. என்ன சித்தி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. மாப்பிள, வனஜா ஜெயில இருக்கும் போது களி எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். இப்ப அதுக்கு பிடிக்குமா? என்ன வனஜா, பிடிக்குமா உனக்கு? மூஞ்ச பாக்கும்போது தெரியுது ரொம்ப பிடிக்கும்னு. அருண், அம்மா என்ன இது? வனஜாவுக்கு வேற ஏதாவது சாப்பிடவே? இல்லம்மா, சித்தி 3 வேளையில 2 வேளை இதைத்தாம்மா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க வேணா பட்டம்மாட்ட கேட்டு பாருங்க. சொல்லுங்க பட்டம்மா. ஆமாமா, சின்னம்மாவுக்கு களினா ரொம்ப இஷ்டம். பாத்தீங்களாமா? ஓ, என்னடா களி திங்க வைக்கிறீங்க? கூடிய சீக்கிரம் மொத்த பேருக்கும் பால் ஊத்துறேன். கீதா, டாக்டர், இந்த குழந்தைய வார்டு கொண்டு போ. ஓகே டாக்டர். நீங்க கவுண்டர்ல போய் குழந்தைக்கு அட்மிஷன் போட்டு கார்டு வாங்கிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். குழந்தை யாரு, என்ன பேரு, எந்த விவரமும் தெரியாது. எப்படி ஜானகி அம்மா அட்மிஷன் போடுறது? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் தான் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல காப்பகத்திலயோ ஒப்படைக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்றது ஜானகி அம்மா? தெரியலையே பார்வதி. குழந்தை பேர் அகிலாவாம். குழந்தை பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்கதான் ஒரு அம்மா சொன்னாங்க. யாரு? அப்ப குழந்தையோட அம்மா இங்கதான் இருக்காங்க போல. தெரியல, வா தேடி பார்க்கலாம். பார்வதி, குழந்தையோட அம்மாவை எங்க தேடியும் இன்னும் கிடைக்கலையே. ஒருவேளை குழந்தைய குப்பை தொட்டில போட்டுட்டு அதை யாரு எடுத்துட்டு போறான்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா போல. குழந்தையோட பேரும் அம்மாவோட பேரா இருக்கே ஜானகி அம்மா. உன் சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. இது ஒரு நல்லதுக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி ஜானகி அம்மா, நான் போய் அட்மிஷன் போட்டு வரேன். குழந்தைக்கு அட்மிஷன் போடணும். குழந்தையோட பேர் சொல்லுங்க. அகிலா. வயசு? கை குழந்தைதான். கை குழந்தைனா மாசம் இல்ல நாள் ஏதாவது சொல்லுங்க. ஒரு 3 மாசம் இருக்கும். குழந்தையோட அம்மா பேரு? குழந்தையோட அம்மா பேரு என்ன மேடம் யோசிக்கிறீங்க? குழந்தையோட அம்மா பேர் சொல்லுங்க. என்ன பார்வதி? ஏன் பேரா? உங்க குழந்தைக்கு தானே அட்மிஷன். குழந்தையோட அம்மா நீங்க தானே? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. பார்வதி. அம்மான்னு சொல்றதுக்கு எதுக்கு இவ்ளோ தயக்கம்? இந்தாங்க. டாக்டர், அட்மிஷன் பண்ணியாச்சு. இப்ப குழந்தைக்கு எப்படி இருக்கு? குழந்தை மூச்சு விடுறதுல இன்னும் சிரமம் இருக்கதான் செய்யுது. அர்ஜென்டா இன்னும் சில டெஸ்ட் பண்ணணும். நீங்க லேட் பண்ணிராம உடனடியா கவுண்டர்ல 5000 ரூபாய் பணம் கட்டிருங்க. என்ன பார்வதி இது? உடனடியா 5000 ரூபாய் கட்டணும்னா எங்கன்னு போறது? இப்போ கையில அவ்வளவு பணம் இல்ல. மாமாக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி பணத்தை கொண்டு வர சொல்லுவோம். சரி பார்வதி, நீ உடனே ஆதி தம்பிக்கு போன் பண்ணு. இந்தா. போய் பொண்டாட்டி. எங்க இருக்கீங்க மாமா? நான் வீட்ல தான் இருக்கேன். நீ ஏதோ டென்ஷன்ல பேசுற மாதிரி இருக்கு. நீ இப்ப எங்க இருக்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் மாமா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? என்னாச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். ஆனா சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க. நான் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வரேன். ஓகேவா? என்ன சொன்னாரு? வராரா? அப்பா, அம்மா இப்ப ஃப்ரீயா தான் இருக்காங்க. இப்ப ப்ரோக்கு கால் பண்ணி அம்மா கிட்ட பேச வச்சிடலாமா? டேடே வேணாம், கீழே போய் உங்க அம்மா என்ன மூட்ல இருக்காங்கன்னு போய் பாப்போம். அதுவும் சரிதாப்பா. போலாம், வா ஈசு.
உங்க அம்மா நல்ல ஹாப்பி மூட்ல தான் இருக்கா. நீ உடனே ஆதிக்கு கால் பண்ணு. ஆமா அருண், டக்குன்னு கால் பண்ணு. அப்படியே பார்வதி கிட்டயும் பேச வச்சிடலாம். ஐசே நான் டக்குன்னு கால் பண்ணிடுவேன். ஆனா ப்ரோ டக்குன்னு எடுக்கணும்ல. ஏய் நீ எடுத்து பேசு. பண்ணு, கால் பண்ணு. டைம் ஆச்சு. பண்றேன். பைக்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ நான் போயிட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன அருண், ரிங் போயிட்டே இருக்கான். ஆதி கால் எடுக்கலையா? ஆமா ஐசே, ரிங்கு போயிட்டே இருக்கு. ப்ரோ தான் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன அருண் இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கான்? இப்ப வா ப்ரோ. அப்பா ப்ரோ தான்ப்பா கால் பண்றாரு. பேசு. என்ன ப்ரோ இப்ப கால் பண்ற? ஏன் அருண் என்னாச்சு? அம்மா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க. அதுவும் ஹாப்பி மூட்ல இருந்தாங்க. உன்கிட்ட பேச வச்சிடலான்னு ட்ரை பண்ணோம். ஆனா வழக்கம் போல சுச்சுவேஷன் உல்டாவாயிருச்சு. அம்மாவும் கிளம்பி இப்பதான் வெளியே போறாங்க. எப்படியாவது அம்மாவை உங்ககிட்ட பேச வச்சிடலான்னு ட்ரை பண்ணா இந்த அட்டம்ப்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அருண், நானும் அம்மாவும் பேசக்கூடாதுன்னு இருந்தா யார் நினைச்சாலும் எங்களை பேச வைக்க முடியாது. ஆனா நானும் அம்மாவும் பேசணும்னு இருந்தா எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாங்க பேசுறத தடுக்கவே முடியாது. எனக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற பந்தம் அப்படி. ப்ரோ வசனம்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா இது நிஜத்துக்கு சரிப்பட்டு வராதுல்ல. சரி ப்ரோ, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். அம்மா இப்பதான் வெளியே போயிருக்காங்க. நீயும் அம்மாவும் பேசணும்னு இருந்துச்சுன்னா அம்மா இங்க வந்து பேசட்டும். அப்ப ஒத்துக்கிற நீ சொல்றது சரிதான்னு. என்னப்பா கரெக்டா தானே பேசுறேன்? கரெக்டா தானே பேசணும். அப்படி என்ன பாக்குறாங்க? அம்மா இவ வேற வந்துட்டா. ஒருவேளை போனை வாங்கி பேசிடுவாளோ? போன்ல யாரு? அது வந்துமா கேக்குறேன்ல அருண், யாரு போன்ல? ப்ரோமா. ஹலோ, போன் அம்மா கிட்ட கொடு. அம்மா ப்ரோ உங்ககிட்ட பேசணுமா? பேசுங்கம்மா. லைன்ல தாம்மா ப்ரோ இருக்காரு. பேசுங்கம்மா. வாங்கத 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 வாங்கத. ஐயோ உங்கிட்ட உன்ன. நீ வாசல் வரைக்கும் வந்துட்டு என்ன பார்க்காம போன அந்த நிமிஷம் எனக்கு இந்த உலகமே இருண்டு போச்சு ஆதி. ஏன் ஆதி நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு என்ன பார்க்காம போயிட்டாங்கறத என்னால தாங்கிக்கவே முடியல ஆதி. ஆனா அதான் உண்மைங்கிறப்போ நான் உடைஞ்சு போயிட்டேன். ஆதி. அதே வேதனை எனக்கும் இருக்கு. போனை கொடுக்கறியா ஆதி? பார்வதி,
அம்மா லைன்ல இருக்காங்க, சீக்கிரம் வா. வா பார்வதி, வா. அம்மாவா? என்னமாமா சொல்றீங்க? அம்மா லைன்ல இருக்காங்களா? ஆமா பார்வதி, பேசு. அம்மா, பார்வதி, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, சொல்லு பார்வதி. ஒரு தடவை உங்களை நேர்ல பார்க்கணும். நேர்ல பாக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கோயில் நிர்வாகம் குழந்தையை வளர்க்கட்டும், இல்லனா யாருக்காவது தத்து கொடுக்கட்டும். ஐயோ, குழந்தை உண்டியல்ல போட்டுறாதீங்க. இது என்னுடைய குழந்தைதான். இந்த குழந்தைக்கு அம்மா நான் தான். என்ன மன்னிச்சிருங்கம்மா. குழந்தை மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற நீங்க எதுக்கு குப்பை தொட்டில போட்டீங்க? நல்ல வேளை குழந்தை அழற சத்தம் கேட்டதுனால நான் போய் குழந்தைய கையில எடுத்தேன். இல்லனா குழந்தையோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? குழந்தை அழுது அழுது மூச்சு முட்டி செத்திருக்கும், இல்லனா நாய் கடிச்சு கொதறி இருக்கும். குழந்தை மேல இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு
எதுக்காக குப்பை தொட்டில போட்டீங்க? நீங்க சொன்ன வறுமைதாம்மா காரணம். என் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் ஊனமாயிடுச்சு. அவரால வேலைக்கு போக முடியல. எனக்கு டைலரிங் தெரியும். ஆனா கை குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால வெளியே வேலைக்கு போக முடியல. எனக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இந்த குழந்தை என் கூட இருந்தா இவ ரொம்ப கஷ்டப்படுவா. பசிக்கு பால் கூட என்னால கொடுக்க முடியல. அதனாலதான் எங்கேயாவது போய் யார் புண்ணியத்திலயாவது நல்லா இருக்கட்டும்னு தான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேமா. இத பாருங்கம்மா, குப்பை தொட்டியில தூக்கி போறதுக்கு அது ஒன்றும் குப்பை இல்ல. நீங்க பெத்த குழந்தை தான். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்காதீங்க. நாங்க இருக்கோம். வாழ்க்கையில நம்பிக்கை வைங்க. நம்பினா எல்லாருமே நமக்கு உறவுதான். நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். இனிமே இப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுக்காதீங்க. நான் பண்ணது மன்னிக்கவே முடியாத தப்புதான். என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்ன அகிலா? எதுக்கு 6 மாசத்துக்கு நம்ம கம்பெனில வர்க்கர்ஸ்க்கெல்லாம் லஞ்ச் ஃப்ரீன்னு சொன்னீங்க? அது அகிலா, அப்படி கேளு. சொல்லுங்க, எதுக்கு சொன்னீங்க? எல்லாம் உனக்காக தான் அகிலா. நீ நல்லபடியா பிரச்சனைல இருந்து வெளியே வந்தா ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் லஞ்ச் ஃப்ரீயா போடுறேன்னு வேண்டிக்கிட்டே அகிலா. ஓ, அடப்பாவி, இப்படி மல்டி அடிக்கிறாரு. இவருக்கு இவ்வளவுலாம் தெரியுமா? எங்க வேண்டிக்கிட்டீங்க? அது வந்து தேவி கருமாரி அம்மன். நான் அன்னை கருமாரி அம்மன்மா. மார்னிங் ஷோவா ஈவினிங் ஷோவா? நைட் ஷோ. கொஞ்சம் சும்மா இருங்க சித்தி. இவ சக்தி கருமாரி அம்மன்மா இல்ல ஐசே? ஆமா ஆண்டி. ஆமா 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 அக்கா, இவங்க எல்லாம் வரிசையா சொல்றத பார்த்தா வேண்டிக்கிட்ட மாதிரி தெரியல. ஏதோ தியேட்டர் பேரை சொல்ற மாதிரி தெரியுது. நல்லா விசாரிங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சரி. வேகமா விசாரி. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அப்படி கேளு. இப்ப சொல்லுங்க. நான் ஆதி கிட்டயும் பார்வதி கிட்டயும் பேசினேங்கிறதுக்காக நீங்க ஆளுக்கு மாறி மாறி நம்ம வர்க்கர்ஸுக்கு எல்லாம் லஞ்ச் ஃப்ரீன்னு சொல்லிருக்கீங்க, அதானே? இதை என்கிட்ட சொல்லிட்டு பண்ணலாம்ல? தேங்க்யூமா. அது மட்டும் இல்ல, நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்ததுக்காகவும் தான் இந்த செலிப்ரேஷன். அப்புறம் எதுக்குங்க 3 மாசம் 6 மாசம்னு டைம் லிமிட் எல்லாம் போடுறீங்க? நம்ம கம்பெனில என்னைக்குமே எல்லா வர்க்கர்ஸ்க்கும் லஞ்ச் ஃப்ரீ தான். எப்பவுமே வா. ஆண்டி, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லு ஐஸ்வர்யா. ஃபுட் ஆர்டர் என்னோட ஹோட்டல்ல இருந்தே கொடுக்கலான் இருக்கேன் ஆண்டி. நல்ல விஷயம்தான். அப்படியே ஒண்ணு பண்ணு, நம்ம மெஸ்ஸோட கான்ட்ராக்ட் கூட உங்க ஹோட்டல்லயே கொடுத்துரு. தேங்க்யூ ஆண்டி. யூ வெல்கம். அகிலா, நீ ஒர்க்கை கண்டினியூ பண்ணு. வாங்க. போட்டு கொடுத்தாச்சு. தேங்க்ஸ். இவ ஒரு திச்ச. போங்கப்பா, போய் பேசுங்க. போங்க. கொஞ்சம் இருடா, சும்மா பேசுங்கப்பா. வெயிட் பண்ணு. அங்கிள் போங்க அங்கிள். இரு. இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ நான் போட்டி மறுபடியும் என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியலையே.
நாளைக்கு பார்வதிய கோவில்ல பாக்கும்போது சொன்னதை மீறி ஏதாவது கேட்டுடுவாளா? இல்ல, ஏதோ ரொம்ப யோசனையா இருக்கியே. குற்ற உணர்ச்சியில தவிப்பா இருக்கியா? என்ன உளர்ற? நான் உன் மனசாட்சி அகிலா. நான் எப்பவுமே உளர மாட்டேன், உண்மையத்தான் பேசுவேன். என்ன உண்மை? நான் என்ன தப்பு பண்ண? நான் எதுக்கு குற்ற உணர்ச்சியில தவிக்கணும்? நீ என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரியாது? சரி, நான் சொல்லட்டுமா? ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு யாராவது சின்னதா ஒரு நல்லது பண்ணா கூட அவங்க என்ன கேட்டாலும் கேட்டத மன நிறைவா சந்தோஷமா கொடுக்கணும். அதுதானே உங்க பரம்பரை வழக்கம். சரி, அதுக்கு என்ன இப்போ? பார்வதி அவ உயிரை கூட பெருசா நினைக்காம உனக்காக, ஆதிக்கடவுர் பரம்பரைக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கா. ஆனா இதெல்லாம் செஞ்சிருந்தும் பார்வதி உன்னை சந்திக்கிறதுக்கே நீ கண்டிஷன் போடுற. இது சரியா? இதுல என்ன தப்பு இருக்கு? ஆதிக்கடவுர் பரம்பரை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கட்டி காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ஏய், எதுக்கு சிரிக்கிற? இல்ல, சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? கட்டி காப்பாத்த வேண்டிய உன் பொறுப்பு தானே பார்வதி செஞ்சு முடிச்சிருக்கா. உதவி செஞ்ச பார்வதியை கூப்பிட்டு பரம்பரை வழக்கப்படி சந்தோஷமா கேட்டத கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே. பார்வதி கேட்டத கொடுத்துட்டா. இப்போ நீ என்ன பார்த்து சிரிச்ச மாதிரி ஊரே என்ன பார்த்து சிரிக்கும். அப்போ பார்வதி தன்னை மருமகளா ஏத்துக்கோன்னு கேட்டுடுவான்னு உனக்கு பயம் மனசுக்குள்ள இருக்குல்ல? நீ என் இடத்துல இருந்து பாரு, அப்போதான் தெரியும். அகிலா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ பார்வதிய ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் பார்வதி உன் மூத்த மருமகதான். அவ ஆதியோட பொண்டாட்டி தான். அத உன்னால மாத்த முடியுமா? சரி சரி, கூல் கூல். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ யார் பதறி போய் வந்தாங்க? உன் மகனும் மூத்த மருமகளும் தானே பக்கத்துல நின்னு எல்லாமே நல்லபடியா முடிச்சாங்க. எந்த அந்தஸ்து, கௌரவம் இந்த மாதிரி நினைப்பெல்லாம் பார்வதியை ஏத்துக்கிறதுக்கு உன்னை தடுக்குதோ, அந்த கௌரவத்தை, அந்தஸ்த இப்ப பார்வதி தான் உனக்கு காப்பாத்தி கொடுத்திருக்கா. குடும்பத்துக்கு உதவி பண்ணவங்க என்ன கேட்டாலும் அத சந்தோஷமா கொடுக்கறது தானே உன் பரம்பரை வழக்கம். அது எல்லாருக்குமே தெரியும். உனக்கு இவ்ளோ பெரிய உதவி பண்ணதுக்கு பதிலா பார்வதி என்ன மருமகளா ஏத்துக்கோங்கன்னு சொன்னா என்ன? கண்டிப்பா பார்வதிக்கு நீ அந்த அந்தஸ்தை கொடுத்துதானே ஆகணும். என்ன அகிலா? இத பாரு, தேவையில்லாம எதையோ பேசி என்ன ரொம்ப குழப்பிட்டு இருக்க நீ. இல்ல அகிலா, குழம்பி இருக்கிற குட்டையில தான் மீன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, இதுல பிலாசபி வேற. குழப்பத்துலதான் ஒரு முடிவு கிடைக்கும். நல்ல யோசி, தெளிவான ஒரு முடிவை எடு. போ போ. அருண், நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு ஐஸ். வாவ், நைஸ் கலர்ல. செமையா இருக்கு.
ஐசு, அம்மா சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டீல்ல? ரெடி பண்ணிட்டே இருக்கேன் அருண். இங்க பாரு, எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. அப்புறம் கடைசி நேரத்துல வந்து அது மிஸ் ஆயிருச்சு இது மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லி அம்மாவை டென்ஷன் படுத்திடாத. எல்லாம் கரெக்டா இருக்கு, நீ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. எதுக்கு? ஏதாவது மிஸ் ஆகி அம்மா கிட்ட என்ன மாட்டி விடுறதுக்கா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நீயே செக் பண்ணி பாரு. பொறுப்பை தட்டி கழிக்கிறதுல உனக்கு ஆஸ்கர் அவார்ட் தான் கொடுக்கணும். அருண், ஜுவல்லரி பாக்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். பாத்தியா? சொன்னனா? எந்திரி போய் எடுத்துட்டு வா போ. இதுல அவார்டு பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாய்ஸ். Now everything is perfect. Very good girl. ஐசு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மா ப்ரோவையும் அண்ணியையும் நேருக்கு நேரா சந்திச்சு பேச போறாங்க. எல்லாம் நல்லபடியா முடியணும். எப்போ ஆண்டி ஆதிக்கிட்டையும் பார்வதி கிட்டயும் நல்ல விதமா போன்ல பேசினாங்களோ அப்பவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அருண். நீ கவலையே படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடக்கும். அந்த வானர ரூமுக்குள்ள நான் போயிட்டு வந்ததை யாரும் பார்க்கல. எப்படி சீர் கொண்டு போய் கொடுத்து மகனையும் மருமகளையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு அச்சாரம் போட போறீங்களா? அச்சாரம் அந்த புடவைக்குள்ள நான் வச்சிருக்கனே லெட்டரும் பிளாங்க் செக்கும், அந்த ரெண்டும் செய்யும் நான் செய்ய நினைக்கிறதெல்லாம். போங்க, எடுத்துட்டு போங்க, கொடுங்க. நான் நினைச்சதை செஞ்சு முடிச்சாச்சு. யார் நானு? வனஜாவ கொக்கா. சித்தி, எவ்வளோ பெரிய விஷயத்த நீ பிளான் பண்ணிருக்க. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுக்குன்னே அப்பப்ப ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்ல? அப்பவே நினைச்சேன், ஆனா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது சித்தி. ஏதாவது பண்ணணுமே. முதல்ல இதை வச்சுட்டு அப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஐசு, நம்ம 2 பேரும் ரூம்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த வனஜா சித்தி என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? என்ன ஆச்சு அருண்? என்ன ஆச்சா? நல்ல வேலை சித்தி நம்ம ரூமுக்குள்ள வந்துட்டு போனதை நான் பார்த்தேன். இல்லனா ப்ரோவும் அண்ணியும் அந்த செக்கையும் லெட்டரையும் பார்த்துட்டு என்ன நினைச்சிருப்பாங்க? ஆமா அருண், ரொம்ப தப்பா இருக்கு. சரி ஐசு, நீ போய் அந்த சீர்தட்டெல்லாம் எடுத்துட்டு வா. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு வரேன். போ. சரி. மாமா, அம்மா வந்துட்டாங்க. பூட்டி வச்சுட்டா புரிங்க இருக்குடா உங்களுக்கு. வானரம் கண்டிப்பா இது உன் வேலையா தான் இருக்கும். இரு வைக்கிறேன்.
ஒன்னா சேர்ந்துருவாங்களோ? ஆதியை பார்த்திருப்பாளா? வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருவாளா? அம்மா, அம்மா, எத்தனை நாளாச்சு உன்னை நேர்ல பார்த்து? உனக்கு அம்மாவை பார்க்கணும்னு தோணவே இல்லையா ஆதி? எனக்கு எப்பவுமே உங்க ஞாபகம் தான்மா. நல்லா இருக்கு. வாசல் வரைக்கும் வந்த நீ என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பார்க்காம என்கிட்ட பேசாம போயிட்டா ஆதி. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் எங்க இருந்தோ எனக்கு போன் பண்ணி நான் பக்கத்துல இருக்கேம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன நீ வாசல் வரைக்கும் வந்துட்டு என் முகத்தை கூட பார்க்காம போனா எனக்கு எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாதா? ஏன் என்ன நேர்ல பார்த்து பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு உன் மனசுல என் மேல என்ன கோவம் ஆதி? அப்படி என்ன வெறுப்பு? உங்க மேல கோவமோ வருத்தமோ அப்படி எதுவுமே இல்லம்மா. உங்களை பார்க்காம போனதுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா.